இலங்கையில் வரவு செலவு திட்டம் மீதான விவாதங்களும் வாக்கெடுப்புகளும் சூடு பிடித்துள்ள சூழ்நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் விவகாரம் தற்பொழுது பேசு பொருளாக மாறிக்கொண்டு பல்வேறுபட்ட மாற்றங்கள் இடம்பெற்று வருகின்ற சூழ்நிலையில் பிராந்திய வல்லரசாக பார்க்கப்படுகின்ற இந்தியாவில் தேர்தல் ஒன்று அறிவிப்பு வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இலங்கையிலும் கூட பல்வேறுபட்ட அரசியல் நெருக்கடிகள் ஆங்காங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக தமிழ் பிரதேச செயலகம் கல்முனை பிரதேசத்தில் தமிழ் பிரதேச செயலகம் உருவாக்குவதில் பல்வேறுபட்ட கால நீடிப்புகளின் பின்னர் தற்போது அந்த விவகாரம் சூடுபிடித்திருக்கின்றது. இதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தன்னுடைய அரசியல் பலத்தை முழுமையாக பயன்படுத்துகின்றதா அல்லது முஸ்லிம் காங்கிரஸ் இங்கு செய்கின்ற அரசியல் என்பது தங்களுடைய பலத்தை நிரூபிக்கின்றதா? இதில் உண்மையில் வெல்லப் போவது யார்? தமிழ் பிரதேச செயலகம் கல்முனை பிரதேச பிரிவில் உருவாக்கப்படுமா அல்லது மீண்டும் ஒரு முறை தமிழ் பிரதேச செயலகம் என்பது ஒரு பேசு பொருளாக மாறி மறைந்து விடுமா? இப்படிப்பட்ட பல்வேறு சம்பவங்கள் தொடர்பில் பல்வேறுபட்ட பதிவுகள் இருக்கின்றது. முஸ்லிம்கள் தமிழர்கள் கடந்த காலங்களில் இணைந்து பயணித்த வரலாறுகள், தந்தை செல்வநாயகம் அவருடைய காலத்தில் அரசியல் பிரவேசம் மேற்கொண்ட வரலாறுகள், இப்படியான சூழ்நிலையில் இவைகள் தொடர்பில் முழுமையாகவும் தமிழ் பிரதேச செயலகம் உருவாக்கப்பட வேண்டிய காலம் இது தகுந்ததா என்பது தொடர்பிலும் அறிந்து கொள்வதற்காக லங்காஸ்ரீயின் 24 செவிகளோடு இலங்கையில் இருக்கக்கூடிய மூத்த சட்டவாளரும் சிரேஷ்ட அரசியல் ஆய்வாளருமான எம் நிலாம்டீன் அவர்களை இணைத்திருக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம் நேர்களே. வணக்கம் தமிழ். சர்வதேச ரீதியில் இலங்கையில் என 3 பிரிவுகளாக பல்வேறுபட்ட சம்பவங்கள் இடம்பெறுகின்றன. அதற்கு வருவதற்கு முன்னதாக கல்முனை தமிழ் பிரதேச செயலகம் இன்று பல்வேறுபட்ட வகைகளில் மிக பிரதான பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. இதனுடைய பின்னணிகள் பற்றி தற்போது கூற முடியுமா? இது உண்மையில் சொல்ல போனால் இது இந்த மக்கள் பிரச்சனை என்பதை விட இது ஒரு அரசியல் வாக்கு பிரச்சனை. இது இந்த எல்லை நிர்ணயம் செய்யப்பட வேண்டிய எல்லைகள் தாண்டி இரு சமூகமும் மோதக்கூடிய ஒரு நிலைமையை இரு கட்சிகளும் இங்கு செய்கின்றன. தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு உருப்படியான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செய்யப்படாமல் இன்று இரண்டு இனமும் மோதக்கூடிய ஒரு சூழலைத்தான் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே இந்த எல்லை நிர்ணயம் செய்யப்படுகின்ற போது 2 தரப்பும் பேசப்படவும் இதுக்கு ரணிலிருந்து வருகின்ற இதற்குள் சமாதானம் பேசுவதற்கு அல்ல. இது தமிழர்களும் முஸ்லிம்களும் ஒரு மேசையில் உட்கார்ந்து பேசி நல்லொரு முடிவுக்கு வர வேண்டிய விடயத்தை இவர்கள் பிரித்து இந்த வாக்கு பலத்துக்காக ஒரு மக்கள் பலத்துக்காக எதிர்வரும் வாக்கு வேட்டைக்காக எதிர்வரும் தேர்தலில் ஒரு வாக்கு வங்கிகளை பயன்படுத்துவதற்காக இந்த 2 கட்சிகளும் இந்த விடயத்தில் உண்மையிலேயே மோதிக்கொள்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. ஆம், இங்கு நேரடியான வினாவாக இருக்கின்றது, தமிழ் பிரதேச செயலகம் ஒன்று அந்த மக்களினுடைய உரிமைகளை மதிக்கின்ற வகையில் உருவாக்கப்படுவதில் எந்த ஒரு சிக்கலும் இல்லையா, இருக்கின்றதா? அது உருவாக்கப்பட வேண்டும் இல்லையா? இவர்கள் அனுபவிக்கின்ற சுகத்தை அவர்கள் அனுபவிக்கத்தான வேணும். ஒருவருக்கு கிடைப்பதை ஒருவர் எப்படி அதை தடுக்க முடியாது? உண்மையிலே தடுக்க முடியாதானே? அது அல்ல பிரச்சனை. இந்த முஸ்லீம் எல்லைகளும் தமிழ் எல்லைகளும் சரியாக பிரிக்கப்படவே இல்லை என்பதுதான் பிரச்சனை. அதனால் இவர்கள் சொல்லுகின்ற கூற்றுப்பிழை எப்படி தமிழர்களுக்கு ஒரு பிரதேசத்தை அமைக்கப்படத்தானே வேணும். அங்கு பாண்டிருப்பு வருகின்றது, அதற்காலே கோட்டை கல்லாறு வருகிறது. இவர்களுக்கெல்லாம் அவர்கள் கல்முனை பிரதேச பகுதிகள். எனவே அவர்களுக்கு ஒரு பிரதேசம் அமைக்கப்பட வேண்டும், கொடுக்கப்படும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. இங்கு பிரச்சனை அதுவல்ல. முஸ்லிம் பகுதிகளுக்குள் இவர்கள் எல்லை நிர்ணயம் செய்யப்படுகின்ற போது 2 மக்களும் மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைதான் இங்கு இருக்கின்றது. இதுதான் உண்மையான நிலவரம். நீங்கள் கூறுகின்ற இந்த விடயம் யதார்த்த பூர்வமாக இருந்தாலும் இன்று நேற்று இல்லை, இன்று நீண்ட ஆண்டுகளாக பிரதேச செயலகம் ஒன்று நிர்வாக ரீதியில் ஏற்படுத்துவதில் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய அசம்பந்த போக்கு அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒரு விதமான நழுவல் போக்கே காரணம் என்றும் கூறலாமா? நிச்சயமாக அவர்கள் உண்மையிலேயே இது கெசட் பாஸ் பண்ணப்பட்டிருக்கின்றது. அதாவது கெசட் பாஸ் பண்ணப்பட்டிருக்கின்றது. இலங்கையின் சட்டப்படி ஒரு கெசட் நோட்டிபிகேஷன் வழங்கப்பட்டால் அது ஒரு நாடாளுமன்றத்தினுடைய கெசட் நோட்டிபிகேஷன் வழங்கப்பட்டால் அது இன்று அல்ல நாளை அல்ல என்றாவது ஒரு பிரதேச செயலகம் வந்தே ஆக வேண்டும். அதுதான் நிலைப்பாடு. எனவே இங்கு ஆளுங்கட்சிக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஆதரவு தெரிவிப்பதாலும் காங்கிரஸ் அணியும் ஐக்கியம் காங்கிரசும் இங்கு ஆதரவு தெரிவிப்பதால் 2 அணிகளையும் சமாளிக்க வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு ரணிலுக்கு இருக்கின்றது. இங்கு ரணிலை விட உண்மையாக சொல்லப்ப நேரடியாக முஸ்லீம் அணியும் தமிழ் அணியும் பேசி அழகா ஒரு தீர்வுக்கு வர வேண்டிய விடயம் இது. அடித்துக் கொள்ள ஒன்றுமே இல்லை.
அதாவது இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. மட்டக்களப்பும் மத்திய கல்வி வலயம் என்று உருவாக்கி முஸ்லிம் பாடசாலைகள் எல்லாம் ஒருங்கமைத்து மட்டக்களப்பில் அப்படி ஏற்படுத்துகின்ற போது அங்கு இன ரீதியில் பாகுபாடோ அல்லது இன ரீதியில் வித்தியாசம் எழவில்லை. ஆனால் கல்முனையில் தமிழ் பிரதேச செயலகம் உருவாகின்ற போது இனங்களுக்கிடையில் விரிசல், தேசிய நல்லிணக்கத்தில் விரிசல் ஏற்படும் என்று பாராளுமன்றத்தில் ஹாரிஸ் அவர்கள் குறிப்பிடுகின்றார். இந்த ஹாரிஸ் அவர்களுடைய கூற்று என்னத்தை வெளிப்படுத்துகின்றது? உண்மையாக இது இங்கே வாக்கு வாங்கி நாம் ஆரம்பித்து சொல்லப்பட்டபடி இங்கே வாக்கு வாங்கி இவர்கள் இந்த கல்முனை விடயத்தில் இரண்டு இனங்களும் மோதக்கூடிய சூழலை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த உருவாக்கம் ஒன்று நடைபெறவில்லை என இவங்களுக்கு வாக்கு கிடைக்காது. இது வாக்குத்தான் வித்தியாசம். இந்த வாக்கு வேட்டை இங்கு நானா நீயான்னு ஒரு மோதலை உருவாக்கி இருக்கின்றார்கள். எனவே இவர்கள் மிக விரைவில் வருகின்ற தேர்தலில் வாக்கு வேட்டை பெறப்பட வேண்டுமானால் இரண்டு தரப்பும் ஏதாவது ஒரு தரப்பில் வந்து தோல்வி வரையும் என்ற நிலைமை உருவாக்குவார்கள். எனவே நாம் உண்மையிலே நாங்கள்லாம் மனிதர்கள் என்ற இதில் இந்த அசம்பாவிதங்களை விரும்பவில்லை என்றால் தமிழ் தரப்பு முஸ்லீம் தரப்பு இந்த கல்முனை விடயத்தை கல்முனை சேர்ந்தவர்கள் மாத்திரம், வெளியாட்கள் இல்லாமல் கல்முனை சேர்ந்த முக்கிய கனவான்கள் பேசி ஒரு முடிவுக்கு வந்து இது நாளை தீர்க்கக்கூடிய ஒரு விடயம். இது ஒரு பெரிய விடயமே கிடையாது. இது ஒரு ஈழமே கிடையாது. இது ஒரு சிறிய விடயம். அந்த மக்களுக்கு ஒரு செயலகம் வழங்கப்பட வேண்டும். இவர்கள் அனுபவிக்கும் அதே அனுபவங்களை இவர்களும் பெற வேண்டும். இதில் மாற்று கருத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. எனவே இது முஸ்லிம்களும் தமிழ் கல்வியை வாழ் முஸ்லிம்களும் தமிழர்களும் பேசி தீர்க்க வேண்டிய விடயம். ஆனால் இங்கு இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், கடந்த பிரதேச சபை தேர்தல்களின் போது அதாவது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள், அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார், 7 ஆசனங்களோடு இருந்து மாகாண சபையில் அமைச்சர்கள் உள்ளடங்கலாக முதலமைச்சரையும் கைப்பற்றியது எம்முடைய ராஜதந்திரம், அங்குதான் நாம் கூட்டமைப்பை ஒரு பிடித்தோம் என்று குறிப்பிட்டார். அப்படி என்று சொன்னால் இந்த வடக்கு கிழக்கு தமிழர்கள் தாயகம் என்று குறிப்பிடுகின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு கிழக்கு மாகாணத்தில் முஸ்லீம் காங்கிரசிடம் அடிபணிந்து செல்கின்றதா அல்லது இங்கு முஸ்லீம் காங்கிரசின் ராஜதந்திரம் வலுக்கின்றதா? இல்லை, அது ஒரு முட்டாள்தரமான பேச்சு. அது உண்மையிலேயே சம்பந்தர் ஒரு பெருமை நம்ம கொண்டு கொடுத்ததாப்பா. அதில் என்ன இவர் ராஜதந்திரம்? அதை வந்துட்டு இவர்கள் நாளை ஒரு வடகிழக்கு இணைப்பு வருகின்ற போது நாங்கள் உங்களுக்கு ஆதரவு பண்ணுவோம் என்று அவர் சொன்னதை அதை சம்பந்தன் நம்பினார். இதுல என்ன ராஜதந்திரம், இதுல என்ன ஜெனிவா கூத்து, எல்லாம் சும்மா கட்டுக்கதை குறிகள். அதுவல்ல. அப்ப அவங்க பெரிய புத்திசாலி தமிழ் தேசிய மக்கள் ஒரு மாங்காமரையர் கூட்டமா? அதெல்லாம் சும்மா மக்களை ஏமாத்துற ஹக்கீம் எடுத்து இருக்கின்ற தில்லாலங்களுக்கு வித்தைகள். அதுவல்ல. சம்பந்தன் மனம் விரும்பி கொடுக்கப்பட்டது. சம்பந்தர் அவருடைய பெருந்தன்மையை காட்டி கொடுக்கப்படு நான் வந்து அடுத்து சொல்லுவேன். அப்படி என்று சொன்னால் அக்கால பகுதியில் இன்று தமிழ், அதாவது நீங்கள் உங்களுக்கு கிழக்கு மாகாணம் சார்ந்து முழுமையாக தெரிந்திருக்கும் என்ற அடிப்படையில் நான் அறிந்தவற்றை கூறுகின்றேன். அங்கிருக்கக்கூடிய கடந்த கால விமர்சனங்களுக்கு அப்பால் நாங்கள், அதாவது அரசிடம் நாங்கள் உரிமைகள் பெறும் வரை எந்த ஒரு சலுகைகளோ அல்லது அமைச்சு பதவிகளோ பெறமாட்டாது கூட்டமைப்பு என்று கூறிக்கொண்டு இப்படியான திருகோணமலையில் ஒரு ஆலயத்தின் மீது கூட ஒரு ஆளுநருடைய மனைவி மிகவும் தாந்தோண்டித்தனமாக செயற்பட்டிருந்தார். தற்பொழுது தமிழ் பிரதேச செயலகம் கல்முனை, இவற்றினை கூட பெற்றுக் கொடுக்க முடியாது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழர்களுக்கு என்ன உரிமையை பெற்றுக் கொடுக்க போகின்றது? அது உண்மைதான். அதுக்கு நான் என்ன பதில் சொல்ல? நாங்கள் என்ன இதை சொல்லுங்க. இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஐக்கிய தேசிய கட்சி கூட்டமைப்பை மிரட்டுகிறதா அல்லது கூட்டமைப்பு ஐக்கிய தேசிய கட்சியை மிரட்டுகிறதா? இல்லை, ரணிலுக்கு உண்மையிலே அடிபணிந்து தான் நான் சொல்லுவேன். ரணிலுக்கு கூட்டமைப்பு அடிபணிந்து இருக்கின்றது. அவர்கள் சில பின்னால், அதாவது சொல்ல போனால் அகிம் காங்கிரஸ் பெட்டி மாறி இருக்கின்றது. இவங்கள் ஒரு சன்மானம் வாங்கிவிட்டார்கள். இவர்களெல்லாம் கூட்டுப்படைத்து நாம் ஒரு தமிழ் பகுதிக்குள் அல்ல தமிழ் கட்சிக்குள் நான் ஒரு விடயங்களை பிளவுபடுத்த விரும்பவில்லை என்பதை மட்டும் சொல்லுவேன். அப்படி என்று சொன்னால் இன்று இருக்கக்கூடிய காலம், அதாவது பாராளுமன்ற தேர்தல் அண்மித்துக் கொண்டிருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தல் நீங்கள் அண்மையிலே குறிப்பிட்ட கட்டுரையில் போன்று மிக விரைவில் அறிவிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள், மாகாண சபை தேர்தல் காணாமல் சென்று விட்டது. இப்படியான நிலையில் இந்த மிகிதமாக இருக்கின்ற காலத்தில் கூட்டமைப்பு தமிழ் மக்களுக்கு எதை பெற்றுக் கொடுக்க போகின்றது? எதையும் கொடுக்காது. நாங்கள் மீண்டும் பல தடவை சொல்லி இருக்கின்றோம், எதையும் கொடுக்காது. இவர்கள் அரசாங்கத்தின் சிங்கள அரசின் சுகபோகங்களை அனுபவித்துக் கொண்டு இந்த மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொண்டு அவர்களில் முதுகில் பிரயாணம் செய்வார்கள், முஸ்லிம்கள் போன்று. இதில் மாற்றுக்கிறது இடமே கிடையாது. நாங்களும் அதில் உடன்பாடு இல்லை. நிச்சயமாக தமிழர்கள் இப்படியாக சிங்கள அரசுக்கு பின்வாங்க செய்வார்களால் அது முஸ்லிம்களுக்கு பெரும் பாதிப்பு என்பதை அறிவி சொல்வோம். இன்று இந்த முஸ்லிம்கள் அனுபவிக்கின்ற மாகாண சபையில் எந்த முஸ்லிம் ரத்தம் சிந்தி போராடி கேட்டது? ஈழம் என்ற போர்வைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இந்தியாவின் ஒரு செல்ல பிள்ளையாரு. இதில் எங்கு அவர்கள் முஸ்லிம்கள் போராட்டம் நடத்தி பெற்றார்கள்? இல்லை.
தமிழர்களின் போராட்டங்களில் முஸ்லிம்கள் ஜெயித்து வருகின்றார் என்பதை மட்டும் நான் திட்ட தெளிவாக ஆணித்தரமாக சொல்லுவேன். எனவே தமிழர்கள் சிங்கள அரசுக்கு அடிபணிந்து போனால் அது நிச்சயமாக முஸ்லிம்களுக்கு பெரும் பாதிப்பு என்பதை அறிவுபூர்வமாக சொல்ல முடியும், ஆணித்தரமாக சொல்ல முடியும். இப்படியான சூழ்நிலையில் இன்று தென்னிலங்கை அரசில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக வாக்கெடுப்பு பார்க்கப்படுகிறது. வரவு செலவு திட்டம் மீதான 2 வாக்கெடுப்புகள் பார்க்கப்படுகிறது. அந்த வாக்கெடுப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன பங்களிப்பை செய்யும், தமிழ் பேசும் முஸ்லிம் கட்சிகள் என்ன பங்களிப்பை செய்யும், இந்த வரவு செலவு திட்டம் வெற்றியடையுமா அல்லது தோல்வியடையுமா, அல்லது இக்கால பகுதியிலாவது தமிழர்கள் ஏற்ற இறக்கங்களை கவனிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா? இவர்கள் அதாவது கூட்டமைப்பை நினைத்தால் அது ரணிலை காப்பாற்றுவதற்கு முன்பாக மக்கள் சார்பாக பல தீர்மானங்களை கொண்டு வந்திருக்க முடியும். இவர்களை செய்யவில்லை. எந்த நிபந்தனையும் என்று, எந்த முன்னிபந்தனையும் என்று அவர்கள் ஒரு மரண போராட்டம் போன்று நடத்தித்தான் இந்த ரணிலையும் ஆட்சியையும் காப்பாற்றி கொடுத்திருந்தார்கள். பட்ஜெட் வெல்லும். எப்படி முஸ்லிம் அணியும் ஆதரவு கொடுப்பார்கள், தமிழ் தேசிய கூட்டமும் ஆதரவு கொடுப்பார்கள். எனவே ரணிலின் பட்ஜெட் வெல்லும் என்பதில் மாற்றுக்கிறது இடமில்லை. ஆனால் இவர்கள் இப்போதும் கூட செய்யக்கூடிய ஒரு வழி இருக்கின்றது. 2 அணியும் சேர்ந்து அதாவது வந்து நியமனம் வழங்கப்படுகின்ற போது, எல்லா திணைக்களங்களிலும் நியமனங்கள் வழங்குகின்ற போது தமிழுக்கான பங்கு வழங்கப்பட வேண்டும் ஒரு சட்டத்தை அவர்கள் மீண்டும் கொண்டு வரலாம். அந்த சட்டத்தை மீறுகின்ற போது நாங்கள் வழக்காட முடியும். உதாரணமாக மிக விரைவில் சுமார் 2000-3000 வெற்றிடங்களுக்காக இலங்கை துறைமுக அதிகார சபையில் பதவி வழங்கப் போகின்றார்கள். தேர்தலுக்கு முன்பாக மிக பகிரங்கமாக நான் சொல்கிறேன், மிக விரைவில் வழங்கப் போகின்றார்கள். இதில் எத்தனை பேருக்கு தமிழுக்கு வழங்கப்பட போகின்றது நாம் சிந்திக்க வேண்டும். எத்தனை முஸ்லிம்கள் இதில் கூற போகின்றார்கள்? ஒரு 100-200 பேர் கூறுவாங்க. அந்த 100-200 பேர் எத்தனை தமிழன் பெற போகின்றார்? இதெல்லாம் ஒரு கொடுமை. இவைகளை கேட்க யார் கேட்பது? உண்மையிலே வேலை வாய்ப்பு இல்லாமல் நிறைய தமிழர்கள் இன்று முஸ்லிம்கள் மீது தமிழர்கள் கொண்டுள்ள ஒரு பகைமைக்கான முழு காரணம் இந்த வேலை வாய்ப்பு விடயங்கள் முஸ்லிம்கள் முன்னாடி இருக்கின்றார்கள். ஏன் உதாரணமாக ஒரு 100 வெற்றிடம் வழங்கப்பட்டால் ஒரு தமிழன் கூட அங்கு இல்லை. இதையெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரு கால பொறுப்பு. இப்ப போராட்டம் என்று ஒன்று இல்லை. எனவே அந்த மக்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும். 12% கொண்ட தமிழனுக்கு இல்லாமல் 8% கொண்ட முஸ்லிம்கள் ஆட்சியில் பங்காளியாக மாறி அவர்கள் அனுபவிக்கின்ற போது இவர்களுக்கு வருவது இருக்கின்றது. அது இயற்கையாக வருவது. இவைகளுக்கெல்லாம் துடைத்தறிய வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கின்றது. மிகவும் நெருக்கமாக அந்நியோன்யமாக ரணில் இருக்கின்ற போது ஏன் இவர்களுக்கு இதை செய்ய முடியாது? சம்மந்தம் கேட்டு போனால் நான் அதை கேட்பதில்லை என்கின்றார். அப்ப இவர் யாருக்காக கேட்க போகின்றார்? வெற்றிடங்கள் வேலை வாய்ப்புகள் பற்றி சம்பந்தம் வாலிபருக்கு போல் முறையிட்டால் நான் யாருக்காகவும் கேட்க மாட்டேன். அப்ப இது என்னத்தை சொல்ல போகின்றார்? நான் யாருக்காகவும் கேட்கப்பட்டா உங்களுக்காக கேட்பீங்களா? உங்களுக்காக வீடு வாங்குவீங்களா? உங்களுக்காக வாகனம் வாங்குவீங்களா? இந்த மக்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு விடயத்தில் நான் குறிப்பாக சொல்ல விரும்புகின்றேன். சுமார் 2000-3000 வெற்றிடங்கள் மிக விரைவில் நிரப்பப் போகின்றார்கள். பகிரங்கமாக சொல்கிறோம். அது தமிழர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும். இங்கே ஒரு தமிழ் முஸ்லிம் கலவரத்தை நாங்கள் விரும்பவில்லை. இவர்கள் 100 பேர் போடப்படுகின்ற ஒரு 50 பேராவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஊடாக போடப்பட வேண்டும். நியமனங்கள் வழங்கப்பட வேண்டும். மிகவும் வறுமையான மாவட்டமாக மட்டக்களப்பு மாவட்டம் 4 தற்கொலையில் போய் முடிக்கின்றது. வாழ வழி இல்லாமல், இந்த கடன் கட்ட முடியாமல், இந்த மைக்ரோ லோன் கட்ட முடியாமல் வறுமையின் உச்சகட்டத்தில் மட்டக்களப்பு. அதாவது கல்வியிலும் கிழக்கு மாகாணம் கல்வி பொறுத்த சாதாரண தரம் உயர்தரம் போன்றவற்றிலும் கூட 9வது இடத்தை பெற்றிருக்கின்றது. குறிப்பாக மட்டக்களப்பு கிழக்கு மாகாணம். அதே போன்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் மிகவும் இந்த யுத்த பகுதியில் இருக்கின்ற உங்களிடம் நேரடியாக கேட்கின்றேன், கிழக்கு மாகாண கல்விகளுக்கு பொறுப்பாக சிங்களவர்களா இந்த சூழ்ச்சியை செய்கிறார்கள்? அது சிங்களவர்கள். அதாவது ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக நான் பேசிக் கொள்ளுவோம். முஸ்லிம்கள் அவர்களுக்குரிய பங்கை ஒன்றொன்றை பெற்றுக் கொள்கின்றார்கள். இங்கு யாரும் சதி செய்யவில்லை. நீங்கள் உங்களது பங்கை கேட்காத வரைக்கும் அவன் தர மாட்டான். மயிலன்னா எங்க மயில் போட்டு இருக்குது? இது நாடாளுமன்றத்தில் பேசப்பட வேண்டும். யார் பேசுகின்றார்கள்? அங்கு திருவண்ணாமலை தமிழ் எம்பிக்கு தூங்குகின்றார்கள். மட்டக்களப்பில் இருக்கின்ற 2 எம்பிக்கள் சுவேசத்தை வளர்த்து ஒரு தமிழ் முஸ்லிம் கலவரத்தை தான் ஏற்படுத்த பார்க்கிறாரே ஒழிய இந்த மக்கள் இப்ப நான் தான் ஓப்பனாக சொல்கின்றேனே 2000 வெற்றிகள் இருக்குன்னா நாடாளுமன்றத்தில் அவங்க கேள்வி கேட்கணுமா இல்லையா? எப்படி கேட்கணும்? மிக விரைவில் இல்லாட்டி வழங்கப்படுகின்ற போது முன்வருகின்ற இதெல்லாம் அதாவது நீங்கள் இலங்கையில் இருக்கின்றீர்கள், நீங்களும் அறிந்திருக்கக்கூடிய விடயம். அதாவது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய பதவி, அதாவது
அதாவது பதவியை தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர் கைப்பற்றிய போது ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினரை நித்திர கொள்ள விடுவதில்லை. எப்படி இருக்கிறீர்கள், நாளை என்ன நடக்கும், இப்பொழுது இவர்கள் அதாவது அழைப்பை ஏற்படுத்தினால் கூட அவர்கள் அழைக்கிறார்கள் இல்லை. அப்படி என்று சொன்னால் சாதாரணமான ஒரு வாக்கெடுப்பில் பலம் பொருந்தி ஒப்பமிட்டு பிரதமரை காப்பாற்றிய கூட்டமைப்பை ஐக்கிய தேசிய கட்சி இப்படி நடத்துகிறது என்றால் தொடர்ந்து ஐக்கிய தேசிய கட்சியை கூட்டமைப்பு நம்புவதற்கு என்ன உத்தரவாதம்? அவங்களுக்குரிய சுகபவன் கிடைத்தால் போதும் என்று பார்க்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு எந்த ஒரு அமைச்சரும் நாங்கள் நாளை இதுவரை அது முஸ்லீமோ தமிழ் கண்டாலும் நாளை நாங்கள் 2000 வெற்றிடம் வழங்க போகணும் சம்பந்தரையா அவங்க லிஸ்ட்டை தாங்கள் கேட்ட வரலாறு இல்லை. நாம தான் கேட்கணும். ஹாபர்ல வேக்கன்சி எங்கிற மக்களுக்கு இதுவரை வழங்கப்படவில்லை. அஷ்ராப் வந்து 2000 போட்டதை பிற்பாடு அங்கே நியமனம் நமக்கு கிடைக்கல, யாருக்கும் இல்லை. அஷ்ராப் செய்ததுக்கு பிறகு அங்கு வராயக்குள் அந்த ஹாபருக்குள் நியமனம் வழங்கப்படவில்லை. எங்களது வீதங்கள் 12 மற்றும் 20 வீதமான பங்களிப்பு இன்னும் அங்கே இல்லை. 2 வீதம் கூட இல்லை. சுமார் 15-20,000. நான் உங்களிடம் கேட்கின்றேன், நீங்கள் மர்ஹூம் அஷ்ரப் அவர்களை பார்த்திருப்பீர்கள், ஜோசப் பரராஜசிங்கம் போன்றவர்களை பார்த்திருப்பீர்கள். இவர்கள் அதாவது தமிழர் விடுதலை கூட்டணி சந்திரிகாவின் காலத்தில், முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா அவர்களுடைய காலத்தில் 5 நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு யாழ் மாவட்டத்தில் தமிழர் விடுதலை கூட்டணி போட்டியிடாத சூழ்நிலை, மட்டக்களப்பிலிருந்து பாராளுமன்றம் சென்றிருந்த 3 சென்றிருந்தார்கள், இன்னும் 2 வேறு இடங்களில் இருந்து சென்றிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் மர்ஹூம் அஷ்ரப், ஜோசப் பரராஜசிங்கம் போன்றவர்கள் அரசிடம் வலியுறுத்தி, அதாவது அவர்களிடம் அழுத்தம் கொடுத்த அந்த விதத்துக்கும் தற்போது இருக்கக்கூடிய அழுத்தம் அல்லது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தங்களுக்கு அப்பாற்பட்ட விடயங்களுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கிறதா? நிச்சயமாக அந்த அழுத்தம் தான் நான் சொல்ல வரதான். நான் சொல்லும் கருத்து நீங்க அதான் சொல்ல, அழுத்தம் கொடுக்கப்படணும். நாம் எடுத்து பேசும், நான் உங்களுக்கு ஆதரவு தந்திருக்கிறேன், உங்களை ஆட்சியில் அமைத்திருக்கின்றோம், எங்களை மக்களுக்கு நீங்க போடுங்க சொல்லாம யார் கேட்பது? ஒரு முறை அன்னை திரேசா அவர்கள் ஹைதராபாத் மாநகரில் பிச்சை கேட்டு அழைக்கின்ற போது ஒரு அந்த கிறிஸ்தவர் திட்டி விட்டார் அன்னையை பார்த்து. இவ்வளவு கேவலம், நீ வந்துட்டு ஒரு கிறிஸ்துவ பொண்ணாங்க பிச்சை கேட்டு தெரியான்னு. அந்த அம்மா கையா துடைத்து விட்டு, நீ எனக்கு திட்டி விட்டா இந்த மக்களுக்கு பிச்சையை போடும். அதுதான் நாங்களும் சொல்றோம், நீங்க அரசியல் இருங்க, எங்க மக்களுக்கு வாழ வைங்களேன். இவ்வளவு திருவண்ணாமலை மாவட்டத்தில் தமிழ் பகுதிகள் எவ்வளவு இன்னும் டெவலப்மெண்ட் செய்யப்பட நான் அண்மையில் பார்த்து வந்தேன். நேற்று யோகேஸ்வரன் எம்பியும் இதைத்தான் நான் முறையிட்டேன். சும்மா நாடாளுமன்ற போயிட்டு கை வச்சுட்டு இந்த முஸ்லீம் தமிழ் கலவரத்தை உருவாக்காம நீங்க இந்த மக்களுக்கு செய்யுங்க. சிரிஜி போறாங்க, என்ன சொல்ல நாங்க இனி சிரிஜி மருதானை சந்திச்ச போது சாப்பிட்டாங்க போறாங்க. எனவே நான் ஒன்று சொல்லுவேன், தமிழ் தேசிய கூட்டமைப்பு எம்பிக்கள் முஸ்லீம் நாடாளுமன்ற உறுப்பினரும் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு காலம் இருந்தது தமிழுக்கிடம் பாடம் கற்ற காலம், அதெல்லாம் முட்டு. இப்பொழுது முஸ்லீம் எப்படிராப்பா இதை நெருங்குற? உண்மையை சொல்லப்போ இன்னும் ஒன்று சொல்ல வேண்டும், பகிரங்கமா இது கேவலப்பட வேண்டும். நாங்கள் 2 அமைச்சுக்கள் கிழக்கு மாகாண அமைச்சுக்கு 2 பேர் இருந்தாலும் அந்த 2 பேருக்கு எதுவுமே செய்ய தெரியும் தெரியுமா? இது இங்கு வெளிப்படைய நான் சொல்கின்றேன். அங்கு வந்து சுகாதார வேக்கன்சிகள் கொஞ்சம் போடப்படுகின்ற போது அந்த முஸ்லீம் அமைச்சர்கள் கூப்பிட்டு தான் கொடுத்தாங்க, அண்ணா இங்க வாங்க நீங்களும் 10 பேரை போடுங்க. நீங்க வாய் திறந்து உங்களுக்கு கேட்க முடியலையா? அவங்க 80 பேர் 100 பேர் போடக்குள்ள இவங்களை கூப்பிட்டு 10 பேர் போடுறாங்க. அவன் கூப்பிட்டு கொடுக்க மாட்டான், அந்த 10 பேர் போடப்படுதுப்பா. இதெல்லாம் நடந்த உண்மை, நான் சாட்சி. எங்க வந்து சாட்சி சொன்னாங்க, இவங்களுக்கு செய்ய தெரியல, அதான் உண்மை. ஓப்பனா சொல்ல போனா இங்க உள்ள யாருக்குமே நீங்கள் சொல்லுகின்றதன் அடிப்படையில் செய்ய தெரியவில்லை, இவர்களால் முடியவில்லை என்று சொன்னால் தமிழ் மக்களுடைய எதிர்காலம் அல்லது தமிழ் மக்களுடைய இன்னும் மிகுதமாக இருக்கக்கூடிய மிக பெருமதியான காலங்கள் தமிழ் மக்களுக்கு என்ன நடக்கும்? அதாவது தமிழர் என்கின்ற ஒரு குடி கிழக்கு மாகாணத்திலிருந்து அழிக்கப்பட்டு விடுமா அல்லது வெளியேற்றப்பட்டு விடுமா அல்லது அவர்களாகவே அழிந்து விடுவார்களா? இப்படியே போய்தானே போகுது. இப்ப உண்மையிலே சொல்ல போனா இதான் நடக்கும். இப்ப நீங்க சொன்ன அழிக்கலாம், அழிக்கப்படலாம், அது வெளியேறி போகலாம், நாட்டை விட்டு போகலாம். இது யாரு கேட்பது? இந்த அரசியல் பலமாக இருக்கின்ற போது சாதிக்கவில்லை என்றால் பலம் இல்லாம சாதிக்க முடியுமா? இந்த பாருங்க, இன்னும் 1 மாசம் டைம் இருக்குது. எவ்வளவு திட்டங்களை கொண்டு ரணில்கிட்ட கொடுக்கலாம். பயிரங்கம்மா கொடுங்க. நீங்க என்னத்த பயிரங்கம்மா கொடுத்திருக்கிறீங்க? இது இப்ப ரணில என்ன நோக்கத்துக்காக காப்பாத்தினீங்க அதை சொல்லுங்க, நீங்க மக்களுக்கு சொல்லுங்க. ரணில அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்வைக்கின்ற காரணம் நாங்கள் இலங்கையில் ஜனநாயகத்தை காப்பாற்றி இருக்கின்றோம் என்கின்றார்களே. என்ன ஜனநாயகம் இது? நமக்கு வாழ வழி இல்ல, திங்க சாப்பிடல, எதுக்கு ஜனநாயகம் வேணும்? முதல்ல சாப்பாடு நிற்போம், முதல்ல சாப்பிடு, அதுக்கப்புறம் ஜனநாயகத்தை பத்தி பேசுவோம். மக்கள் அழிக்குது. மட்டக்களப்பு இன்றைக்கும் ஒரு தற்கொலை. 2000 பணம் கட்ட வழி இல்லை, லோன் எடுத்து பிள்ளைகளை வளர்த்துட்டு கட்ட வழி இல்லை, அது செத்து போகுது. இது முக்கியமா ஜனநாயகம். முதல்ல உசுரோண்டு இல்லாம ஜனநாயகம் பேசி என்ன செய்ய போறோம்? நீங்களும் நானும் ஜெனிவாவில் இங்கிருந்து ஜனநாயகம் பேச போறோம். இங்க மக்கள் அழியுது,
மக்களுக்கு வகுத்துகள ஒண்ணுமே இல்லாம ஜனநாயகம் வாழ்க கொடி பிடிக்க முடியுமா? முதல்ல ஜனநாயகத்தை பேசுறதுக்கு முன்னாலே இதை பார்ப்போம். ஜனநாயகம் என்ன, ஒரு வருஷத்துக்கு நாம அதை ஆட்சி மாற்றம் செஞ்சு பார்த்துருக்கலாம் இல்ல. அது என்ன ஜனநாயகம்? நீங்க அனுபவிக்கிறதுக்கு ஜனநாயகத்தை மாத்திக்கிறீங்க. நீங்க வாகனம் ஓடுறதுக்கு, அக்கிங்குரு பெட்டி மாறுறதுக்கு, பணம் மாறுறதுக்கு, நீங்க பூத்தில் நல்ல ஒரு கோடியான ஒரு மிக கோடிக்கணக்கான வீடுகளுக்கு கொண்டு நீங்க ஜனநாயகத்தை பத்தி பேசுறீங்க. இதை இந்த மக்கள் நம்புது பாருங்க. அதை நம்ம செய்யலாம். மக்கள் திருந்தாத வரைக்கும், தமிழ் தரப்பிலிருந்து ஒரு உருப்படியான சக்தி ஒன்று இன்னும் வராத வரைக்கும் தமிழ் மக்களுக்கு விடிவு கிடைக்காது. தமிழ் மக்களுக்கு விடிவு கிடைக்கவில்லை என்றால் முஸ்லீம் மக்கள் ரோட்ல அடிக்க வேண்டியது. முஸ்லீம் மக்களுக்கு மலிவு காலம் வரும். வேணுமென்று அரசியல்வாதியை பற்றி தொங்கிட்டு போகலாம். இல்லை என்றால் மீண்டும் யூரோஸ் எழும்ப வேண்டும். நாங்கள் அந்த கட்டுரை எழுதியிருக்கின்றேன். மிக அதிகமான வாழ்த்துக்கள் வந்து கொண்டு அந்த கட்டுரைக்கு. எனவே மீண்டும் பழையபடி ஏறு சின்னத்துடன் யூரோஸ் எழும்ப வேண்டும். யூரோஸ் வெளிநாட்டு வாசங்கள் வந்து இறங்க வேண்டும். இந்த மக்களுக்கு அரசியல் யாராவது வர வேண்டும். பணமோகம் பதவி முகம் இல்லாதவர்கள் வர வேண்டும். நாங்கள் அதை ஆதரிப்போம். அது தமிழ் முஸ்லிம் இனங்களுக்கு இல்லை. ஒரே ஒரு அமைப்பு, யூரோஸ் அமைப்பு, மாணவர் அமைப்பு, அது முன்வருமானால் மட்டும் இந்த மக்களை வாழ வைப்பதற்கான வழிகளை கொடுக்கும். அதற்கான வழிகளை ஊடகம் வந்தவர்கள் நாமளும் செய்ய வேண்டும். இவர்களை நம்பி நாம் எதுவும் அடைய போறதில்லை. முஸ்லிம் மணியை நம்பியோ இப்போது இருக்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்பை நம்பியோ நாம எதுவுமே பெறப்போறதில்லை. மரியாதைக்குரிய தலைவர் இருக்கும் வரை இருக்கும். அதற்கு பின்பாக நாங்கள் நிறைய பேசலாம், நிறைய கதைக்கலாம், நிறைய இருக்கு. நான் சொல்லப்போனா உண்மையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பை நான் உடைக்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் உடைக்க வரவில்லை, தமிழ் மக்களை குழப்ப வரவில்லை. உண்மையை உரத்தி சொல்கிறேன். அவ்வளோ எங்களுக்கு தெரிஞ்சது. இதுல என்ன இருக்கு? எங்களுக்கு இந்த மக்கள் வாழணும். இங்கே நாங்கள் கலவரம் இல்லாம இன்னும் மீண்டும் ரெட்ட கலரை பார்க்காமல் வாங்க அண்ணா போங்க அண்ணா, வாங்க தம்பி போங்க தம்பி என்று வாழக்கூடிய ஒரு நிலை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். கல்முனை பிரதேச செயலகத்தின் மூலமாக நாங்கள் இந்த முரண்பாட்டு கொண்டு அடித்துக்கொண்டு சாக வேண்டிய நிலைமை ஒன்று. சின்ன விடயம் அது. இந்த சின்ன விடயத்தை கல்முனை மக்களும் பாண்டிருப்பு மக்களும் பேசப்பட வேண்டும். அவர்கள் உட்கார்ந்து தீர்க்கப்பட வேண்டும். அரசியல் குறுக்கீடு இல்லாமல் மனசாட்சியாக செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் மீண்டும் ஒரு கலவரத்தை பார்த்து நாங்கள் 2 பேரும் மோதிக்கொள்ளும் போது சிங்களவன் பலம் பெறுகின்றான். இதுதான் உண்மை. வடகிழக்கு எங்களது தாயகம் நாங்கள் சொல்கின்ற போது அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நாங்கள் 2 பேரும் பயணிக்கிறோம். அதை விட்டுட்டு சிங்களவனுக்கு நாங்கள் வழி கொடுத்தால் அவன் சரி கடைசியாக ரணில் சொல்லிக்கிற முடிவு என்ன? சம்பந்தரும் அக்கினும் பேசட்டுமாமன். அக்கினும் சம்பந்தரும் பேச என்ன இருக்குது இல்லை? கல்முனை மக்களும் பாண்டிருப்பு மக்களும் பேசி முடிவு வர வேண்டுது. யார் யாருக்கு எல்லை வேண்டும்? இது வாக்கு போட்டிக்காக பேசப்படுற நிலையம். அதாவது அந்த கல்முனை பிரதேசம் என்பது தமிழர்கள் முஸ்லிம்கள் மாமன் மச்சானாக தமிழ், அதாவது தந்தை செல்வா அவர்களுடைய காலத்தில் அரசியல் பிரவேசம் மேற்கொண்டவர் கூட கல்முனையில் இருக்கின்றார். அதே போன்று அதாவது மாமன் மச்சானாக உறவாக பழகியவர்கள் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் மிகவும் அழுத்தமாக இனவாதமாக கதைப்பதுவே அந்த பிரதேச செயலம் உருவாக்குவதற்கு தடையாக இருக்கின்றது. அப்படியா நினைக்கிறீர்கள்? நிச்சயமா இனவாதமே தான். இந்த வாக்கு வேட்டைகள் இனவாதமாக மாறிவிட்டது. எனவே இதை அரசாங்கம் இது எடுத்துக்கொள்ளாது. அரசாங்கத்துக்கு தேவை 2 அணி வேணும் வந்து இறுதியாக பேசப்பட்ட போது அக்கிமும் மிரட்டிக்கிறாங்க. இவங்களும் பட்ஜெட்டை தோற்கடிப்பு. அதில் ஒரு மிரட்டல் 2 அணியாலும் மிரட்டல் கொடுக்கப்பட்ட போது அக்கிமானியும் சம்பந்தானியும் பேசி ஒரு முடிவுக்கு வாங்கன்னு சொல்லப்படுறது. எனவே அநேகமாக இவர்கள் பேசி ஒரு முடிவுக்கு வந்தால் எல்லை என்பது அந்த கல்முனை நகரத்தில் முடிக்க அளவுக்கு இருக்கின்றது. முஸ்லீம் எல்லைக்கு தமிழர் கூறாமல், தமிழ் எல்லைக்கு முஸ்லீம் கூறாமல் இதை ஒரு 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 சமமான அளவாக பிரித்தால் சின்ன விஷயம் முடிந்து போகுது. இதை விட்டுட்டு அடித்துக் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. நிச்சயமாக மட்டக்களப்பு திருவண்ணாமலை மாவட்டம் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டிய ஒரு மாவட்டம். எனவே இந்த மக்களுக்காக காலகாலமாக எம்பியாக வந்து ஒன்றும் ஆகப்படல. ஜனநாயகத்தை மட்டும் காப்பாற்றி உணவில்லாமல் கொடுக்க உடை இல்லாமல் நடைப்படமாக நலமாகுகின்ற ஒருவர் ஜனநாயகம் பற்றி பேச மாட்டார். திண்டு உட்கார்ந்து வருடரை சாப்பிட்டு உட்கார்ந்து ஒரு கட்ஸாக இருந்துட்டு அதை பற்றி பேசலாம். எனவே மக்கள் நலன் கருதி மக்களுக்காக செய்ய வேண்டிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களை ஏமாற்றி ஊடக அறிக்கை விட்டுக் கொண்டு இந்த மக்களை ஏமாற்றி மீண்டும் அநேகமாக நிஜ விரைவில் ஒரு தேர்தல் வரப்போகின்றது, ஒரு தேசிய தேர்தல். அதற்காகத்தான் இவர்கள் அடம்பிடிக்கின்றார்கள். எனவே தேர்தலை முன்னோக்கி நாங்கள் பாருங்கள் ஜெயித்து விட்டோம் என்று அக்கியும் மார்க்கத்தையும் அங்கு போய் நாங்கள் பிரதேச செயலம் என்று விட்டோம் தமிழ் மக்களை பேர் காட்டவும் அந்த மக்களை மாடுகளாக நினைத்து விடை போட்டு வாக்கு பெறவும் அந்த போராட்டம். எனவே இது தமிழுக்கள் முஸ்லிம்களும் பேச வேண்டிய விடயத்தை அரசியலாக்காமல் பாண்டிருப்பு மக்களும் கல்முனை மக்களும் பேசி ஒரு முடிவுக்கு வரமான என்னுடைய ஆதங்கம் ஆரம்பமாகும். லங்காஸ்ரீயின் 24 இணைந்து கொண்டு பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கின்ற போது குறிப்பாக நாங்கள்
தமிழ் பிரதேச செயலகம் கல்முனை பகுதியில் உருவாக்குவது தொடர்பிலோ எங்களுடைய முழுமையான கவனத்தினை செலுத்தியிருந்தோம். காரணம், பல்வேறுபட்ட குழப்பமான கருத்துக்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற போது பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்கின்ற வகையில் அதனை தெளிவுபடுத்த வேண்டிய கடப்பாட்டில் எமது கேள்விகளுக்கு பெறுமதியான பதில்களை வழங்கியமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். யாழ்ப்பாண அரசாங்க அதிபர் வேறு தேவைகளுக்காக பயன்படுத்துகின்றார். அது ஒரு கடற்கரை பிரதேசம். கடற்கரை பிரதேசத்தில் சுமார் 50 வருடங்களுக்கு முற்பட்ட ஒரு வைத்தியசாலையை மீளவும் திறத்த நன்று என்ற காற்று